அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கே சாமிநாதன், சமூக ஆர்வலர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர். 3 வேட்பாளர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அருமையான நந்தகுமாருக்கு இந்த கோரிக்கை வைக்கிறேன். ஏராளமான நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சமீபத்தில் அணைக்கட்டு மேல் அரசம்பட்டு கூட அணை கட்டக்கூடிய பணி துவங்கி இருக்கிறீங்க, வரவேற்கிறோம். ஆனா விவசாயிகளுடைய நீண்ட கால பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட பேர்ணம்பட்டு பத்திரப்பள்ளி அணை என்பது துவங்கப்பட்டு நின்று போயிருக்கிறது. கோர்ட் உத்தரவு காரணமாக பேர்ணம்பட்டு பகுதியில் ஏராளமாக சொல்லட்டுமா? அப்படியே கேட்டுறேன், ஒரு நிமிஷம். இல்ல புரிஞ்சிச்சு. ஏன்னா 50 ஆண்டுகள் அந்த பிரச்சனை. பத்திரப்பள்ளி அணைக்கட்டானது கட்டி பாதியில் நிற்கப்பட்டது. அதற்கு காரணம் யார் ஆட்சியும் கிடையாது. சந்திரகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற ஒரு கேரளத்தை நிறுவனத்தை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர் எடுத்து அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்டுக்கு போன பிறகு 5 வருட காலமாக சகோதரி அமுலு விஜயன் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இப்போ இந்த 5 வருஷம் போய் நாங்க பேசணும். ஆர்பிட்ரேஷன் போயிட்டாங்க குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர். ஆர்பிட்ரேஷன் போன பிறகு இப்பொழுதுதான் ஒரு 10 நாளுக்கு முன்னாக அவர் கேட்டதோ 50 கோடி, அவர் கேட்டது 50 கோடி. இன்றைக்கு 4 கோடியே 75 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுப்பதற்கு அரசு ஒத்துக்கொண்டது. ஜிஓ போடப்பட்டிருக்கிறது. அந்த ஜிஓ வேணாலும் கொடுக்கிறேன். விரைவில் சப்ஜெக்ட் தெரியும் சொல்றேன். விரைவில் பத்திரப்பள்ளி அணை மீண்டும் பணி துவங்கப்படும். பத்திரப்பள்ளி தொடங்குச்சுன்னா மோர்தானா, பத்திரப்பள்ளி, நம்ம ஆண்டியப்புண்ணூர் அணை, இங்க இருக்கக்கூடிய அரசு வேலூர் அடுத்தது. நன்றி. அகில அடுத்தது. வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 55 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கு. குடியாத்தில் மட்டும் 35 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கு. நீங்க 2 நாளைக்கு மீட்டிங்ல பேசுனீங்க. குடியாத்த லுங்கி தான் ஃபேமஸ், குடியாத்துடைய லுங்கி தான் ஃபேமஸ் சொன்னீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. 55 கைத்தறி நெசவாளர் 35 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மானிய பணம், அதாவது 50,000 ரூபாய் மானியம் பண்ணோம்னா ஃபுல்லா அமௌண்ட் வரணும். ஆனா 40,000 தான் வருது. எப்ப இந்த 1 வருஷமா வருது. வந்தா தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். ஆனா வேலூர் மாவட்டத்தில் மட்டும் அண்ணா இந்த 20% மானியம் பணம் வரல. அதை தாங்க தான் பதில் சொல்ல வேண்டும். அடுத்தது, நான் படிச்ச பிச்சனூர்பேட்டை கங்காதரசாமி நகராட்சி நடுநிலைப்பள்ளி, அந்த நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியை தரம் உயர்த்த 20 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். 20 ஆண்டு, அதாவது உங்க கவர்மெண்ட், அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட். இந்த 5 வருஷத்துல மட்டும் அண்ணா தங்களிடம் 10 முறை மனு கொடுத்திருக்கேன், எம்எல்ஏ மனு கொடுத்திருக்கேன். இன்னும் எதுவுமே வரலன்னா. 2016 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க. அப்ப 913 மாணவர்கள் இருந்தாங்க. இப்ப ஒரு 100 மாணவர்கள் தான் இருக்காங்கன்னா. ஐயா போதும் என்ன சொல்ல இன்னும் பண்ணலன்னா அந்த பள்ளிக்கூடம் மூடும் தருவாயில் உள்ளதன்னா பிச்சனூர்பேட்டை கங்காதரசாமி. நன்றி, வணக்கம். பதில் சொல்லலாம் அண்ணா. நீங்க முதல்ல சொல்றீங்களா? 3 பேருமே பதில் சொல்லலாம். கைத்தறி சம்பந்தமா கேட்டிருக்காருல்ல. இல்ல, கைத்தறி சம்பந்தமா 40 ரூபாய் கொடுத்தாங்க, 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு சொன்னீங்க. மானிய பணம் 40 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 50 ரூபான்னு. இவர் சொன்ன அந்த கோரிக்கை ஏற்று உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சருக்கும் அந்த தகவலை தெரிவித்து, ஏன்னா நான் தினம் குடியாத்துக்கு போற மாவட்ட செயலாளர் கைத்தறி நேத்து கூட அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் பேசின அந்த கூட்டத்தில் அந்த கைத்தறி லுங்கியை காட்டி, இந்த கைத்தறி லுங்கி ஒரு ஏழை நெசவாளி செஞ்ச இந்த கைத்தறி லுங்கி, இந்த கைத்தறி லுங்கி அவர் போட்டேன். சொல்றது கேளுங்க, சொன்ன. அதுவும் குடியாத்தத்துல இவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பெருமை என்னன்னு சொன்னா, தேசிய கொடியை வடிவமைப்பதே இந்த வேலூர் குடியாத்தத்தை சேர்ந்த அந்த நெசவாளிகள் தான். உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு தெரிவிப்பேன், கண்டிப்பாக செய்து தருவேன். அப்போ சொல்லுங்க, கைத்தறி நெசவாளர்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி ஆட்சி 2026 வந்த பிறகு 400 யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் அறிக்கையை 2 நாட்களுக்கு முன்னதாக நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதிமுக ஆட்சி வரும், இதில் ஏற்றங்கள் அதிமுக இருக்கும், மாற்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் என்றுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே எந்த தொண்டனாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வரும், அனைத்து விவசாயிகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அக்கா நீங்க சொல்லுங்க. அக்கா நாம் தமிழர் நீங்க சொல்லுங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நாம் தமிழர் என்ன சொல்யூஷன் சொல்றீங்க? நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா கைத்தறி நெசவாளர்கள் பிரச்சனையை உடனடியா தீர்த்து வைப்போம். நெசவு தொழில நாங்க விரிவாக்கம் அடைய செய்வோம். இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவெல்லாம் அவங்களோட
நெசவு தொழில வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. இப்ப மறுபடியும் புதுசா தேர்தல் வர்றதுக்குள்ள நாங்க உதவி பண்ணுவோம், நாங்க ஜியோ கொடுப்போம், நாங்க விலைய ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இத்தனை வருஷமா எங்க போச்சு? நாங்க வந்து சொல்ல வல்ல மாட்டோம், செய்வோம். செய்யறத தான் எங்க ஆட்சி முறையில சொல்லுவோம், சொல்றதை தான் செய்வோம். அரசு மருத்துவமனை வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சிச்சு. அத வந்து அவசரமா திறந்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்றதுக்குள்ள ஓடி வந்து அரசு மருத்துவமனையை திறக்கணும். என்ன காரணம்? நாளைக்கு காலையில நன்றி. இப்ப திமுக ஒரு நிமிஷம் எல்லாருமே அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. திமுகவுக்கான வாய்ப்பு. ஆனா மீண்டும் இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. மீண்டும் வேலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள் இருக்கு. இந்த 5 தொகுதிகளுக்கு நீ சேர்த்தே நீங்க பேசலாம். வேலூர் மாவட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்கு. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் வேலூர் மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 5 வருட காலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் மிக சிறப்பாக ஆட்சியிலே பல திட்டங்களை மக்களுக்கு தந்திருக்கின்றார். வேலூர் மாவட்டத்தில் வாக்குறுதி தான் சொல்றேன். வேலூர் மாவட்டத்தில் நான் உட்பட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றோம். 5ல ஒருவர் வேற கட்சியாக இருந்தாலும் இதுவரை இந்த 5 வருட கால ஆட்சியில ஏழை மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் 70% மேற்பட்ட வேலைகளை செய்திருக்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய 30% வேலை அது டிரைனேஜாக இருந்தாலும், சாலைகளாக இருந்தாலும், அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக 2026 மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்பார். அனைத்தையும் நாங்கள் செய்து தருவோம். அந்த வாய்ப்பு இவர் பேசும்போது நான் பேசல. அந்த வாய்ப்பு எப்படி அவர் அந்த வாய்ப்பு எப்படி வரும் என்று சொன்னால் இன்னும் 60 நாளிலே அந்த வாய்ப்பு வரும். காரணம் அந்த காரணம் சொல்கின்றேன் கேளுங்கள். இருங்கப்பா, காரணம் என்ன சொல்றேன்னா உங்களுக்கும் சேர்ந்துதான் இந்த அரசு திட்டங்களை தந்திருக்கின்றது. கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார். என்னுடைய அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் 26 பொறுப்பேற்பார். அந்த அணை முழுமையாக கட்டப்படும். அணை வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது ஆம்பளை நான் சொல்றேன். 2 மாசத்துல பாருங்க சொல்றேன். ஆம்பளை நான் சொல்றேன். வாய்ப்பு இல்லைன்னு இந்த கதையே கிடையாது. நான் பேசுற வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. வரும் ஆனா வராது. இது நான் சொன்னது எந்த காலத்திலயும் வரும். ஆனா நீங்க எப்பவும் வரவே மாட்டீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன்.